அப்புறம் இதுக்கு நம்ம கமிஷன்லாம் வாங்குறது இல்லைங்க. கார் எவ்வளோ விலையா இருந்தாலும் சரி, கம்மி விலையா இருந்தாலும் சரி, அதுக்கு பெர்சன்டேஜ் போட்டெல்லாம் வாங்குறது கிடையாது. கார் இன்ஸ்பெக்ஷனுக்கு ஸ்டாண்டர்டா எங்ககிட்ட ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ ஒரு கார் இன்ஸ்பெக்ஷனுக்குன்னு இவ்வளோ ஃபீஸ் இருக்கு. அந்த ஃபீஸ் மட்டும் தான் நம்ம வாங்குறோம். இதுல எந்த ஒரு கமிஷன் பேசிஸும் இதுல கிடையாது. என் நண்பர் சொல்லியிருக்கக்கூடிய கமாண்டை பார்த்து எனக்கு கோவப்படுறதா இல்லை அனுதாபப்படுறதா அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஒரு வகையில இவர் சொல்லக்கூடிய விஷயமும் நியாயம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல சில பேர் இப்படி இருக்காங்க. அதாவது விலையை ஏத்தி விட்டு அது மூலியமா சம்பாதிக்கக்கூடியவங்களும் சில பேர் இருக்காங்க. இவங்க முழுக்க முழுக்க யாருக்காக ஒர்க் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கார் விற்கக்கூடியவங்க, அதாவது செல்லர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக ஒர்க் பண்றாங்க. ஸோ நானும் என்னோட டீமும் என்னோட மைக் கார் பாய்ங்கிற கம்பெனியும் பார்த்தீங்கன்னா பையர்ஸ்க்காக ஒர்க் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் கார் வாங்குறாங்கன்னா அவங்க என்ன கார் வாங்குறாங்க, அந்த காருக்குள்ள என்ன கண்டிஷன் இருக்குங்கிறது தெரிஞ்சு தான் அவங்க வாங்கணும். ஸோ பயம் இல்லாமல் ஒரு கார் வாங்கணும். ஒரு கார் எடுத்தோம்னா இந்த காரில் வந்து இவ்வளோ செலவு இருக்குது, இது எடுத்தால் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா, இப்படியான கால்குலேஷன்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்காக நம்ம டீம்லேருந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். அந்த கார் எடுக்கலாமா வேண்டாமா, எடுத்தால் எவ்வளோ செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே ஒரு டீமாக ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் இந்த சர்வீஸ் லாஸ்ட் 1 இயராக பண்ணிட்டு இருக்கோம். இதில் நிறைய ரெக்கார்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஏதாவது பார்த்தீங்கன்னா காரை புக் பண்ணிடுவாங்க, அதாவது தப்பான காராக இருக்கும், அதை புக் பண்ணியிருப்பாங்க. கடைசி நேரத்தில் எங்கிட்ட இன்ஸ்பெக்ஷன் வந்து அந்த காரை வந்து ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் கேன்சல் பண்ணக்கூடிய கேசஸ் எல்லாமே நிறைய கேசஸ் இருக்குது. அதனால அவங்க பல லட்சங்கள் சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா காரை சூஸ் பண்ணிவிட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் கார் இருக்க லொக்கேஷன்லேயே வந்து அந்த காரை க்ளீனாக அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த கார் வாங்கலாமா வேண்டாமா, எவ்வளோ எடுத்தா எவ்வளோ செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். பயம் இல்லாமல் கார் வாங்கக்கூடிய சூழலை தமிழ்நாட்டில் மைக் கார் பாய் மூலிமா சாத்தியப்படுத்துவோம்.